வணக்கம் நண்பர்களே. இன்று 5 டிசம்பர் 2025 இந்திய பங்குச்சந்தையின் மிக முக்கியமான நாள். ஆர்பிஐ வட்டி விகித அறிவிப்பு, நிதித்துறை ஆர்வம், உலக சந்தை மிக்சட் சிக்னல்ஸ் எல்லாவற்றையும் கடந்து இன்று நாம் சென்செக்ஸும் நிஃப்டியும் கிரீனாக முடிந்தன. அப்படியானால் இன்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது? எது உயர்ந்தது? யாருக்கு நஷ்டம்? ஆர்பிஐ என்ன டெசிஷன் சொன்னது? அத்தனை விஷயத்தையும் அடுத்த சில நிமிடங்களில் தெளிவாக பார்க்கப் போகிறோம். காலை 9:15 மணி. ஆர்பிஐ வண்டி முடிவு வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு சந்தையை சிறு அழுத்தத்துடன் துவக்கிச் சென்றது. நிஃப்டி சுமார் 26,000க்கு அருகே ஃபிளாட் ஓபனிங். சென்செக்ஸ் 80,200க்கு அருகே சற்று தாழ்வாக ஆரம்பித்தது. 10 மணிக்குப் பிறகு ஆர்பிஐ வட்டி குறைப்பு பற்றிய முடிவுகள் வந்தவுடனே வங்கி, வாகன, என்பிஎஃப்சி பங்குகள் திடீரென லாபம் நோக்கி முன்னேறின. 12 மணிக்கு ஆர்பிஐ மீட்டிங் முடிவு. ரெப்போ ரேட் 25 பிபிஎஸ் குறைப்பு. இதோட சந்தைக்கு தேவையான உச்சமான ஸ்பார்க் கிடைத்தது. மதியம் 1 முதல் 3 மணி வரை இந்திய பங்குச்சந்தை முழுவதும் பாசிட்டிவ் மொமெண்டமாகவே இருந்தன. வங்கி பங்குகள் +1% முதல் 2% வரை உயர்ந்தன. ரியல்டி, ஆட்டோ துறைகள் கூடுதல் வேகத்தை பெற்றன. ஃபைனலாக சந்தை விருப்பமான கிரீனாக முடிந்தது. நிஃப்டி சுமார் 26,000ல் ஆரம்பித்து 26,160 மேலும் க்ளோசிங் 26,186.45 புள்ளிகளில் 0.52% உயர்வுடன் முடித்தந்தது. சென்செக்ஸ் சுமார் 82,200ல் ஆரம்பித்து 85,800க்கு அருகிலும் க்ளோசிங் 85,712.37 புள்ளிகளில் +0.52% உயர்வுடன் முடித்தந்தது. இதில் முக்கிய காரணம் ஆர்பிஐ வட்டி குறைப்பு அண்ட் ரேட் சென்சிட்டிவ் துறைகளின் மேல் முதலீட்டாளர் உற்சாகம். டாப் 5 கெய்னர்ஸ் செக்டர் ட்ரெண்ட் அடிப்படையில் பார்த்தால் HDFC பேங்க் ஆர்பிஐ ரேட் கட்க்கு நேரடி பயன். பஜாஜ் ஃபைனான்ஸ் மற்றும் பஜாஜ் ஃபின்சர்வ் என்பிஎஃப்சி மீது வாங்கும் அழுத்தம். SBI வட்டிச்சூழல் சலுகை. மாருதி சுசுகி மற்றும் டாடா மோட்டார்ஸ் ஆட்டோ செக்டர் ரிகவரி. DLF மற்றும் கோடரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ரியல்டி பூமாக காரணம். டாப் 5 லூசர்ஸ் இன்ட்ராடே வீக் செக்டர் பேஸ்ட் ஐடி ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ், TCS உலக சந்தை மிக்சடாக இருந்த காரணத்தினாலும், ஃபார்மா ஸ்டாக்ஸ் சிப்லா. ரெட்டி டிஃபென்சிவ் பகுதிகள் தள்ளுபடியாகவும், FMCG, HUL, நெஸ்லி வட்டி குறைப்பு ஈக்குவல் ஃபண்ட்ஸ் ஷிஃப்ட் டு ஹை பீட்டாக பிரஷராக இருந்தது. டெலிகாம், ஏர்டெல், ஜியோ பிரஷராக இருந்தன. மெட்டல்ஸ் டாடா ஸ்டீல், JSW சைனா டிமாண்ட் கன்சர்ன்ஸ் இருக்கும் காரணத்தினாலும். இன்றைய வர்த்தக நாளில் இந்திய சந்தை முழுவதும் ரேட் சென்சிட்டிவ் பங்குகள் முன்னணி வகித்தன. ஐடி, ஃபார்மா, FMCG போன்ற துறைகள் லாப பரிமாற்றத்தின் கீழ் இருந்தன. முக்கிய முடிவு: ரெப்போ ரேட் 25 பிபிஎஸ் குறைப்பு. புதிய ரெப்போ ரேட் 5.25%. லிக்விடிட்டி இன்ஃபியூஷன், OMO மற்றும் ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ஸ் தொடர். இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டில். குரோத் அவுட்லுக் FY25 7.3% உயர்வு. இதன் தாக்கம்: வாடிக்கையாளர் கடன் செலவு குறையும். பேங்க், NBFC, ஆட்டோ, ரியல்டி பங்கு விலை தூக்கிவிடும். ஹோம் லோன்ஸ், கார் லோன்ஸ் வட்டி 0.25% குறைய வாய்ப்பு. ருப்பி ஸ்டெபிலிட்டி அண்ட் மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் உயர்வு. ஆர்பிஐ இன்றைய முடிவு இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். இது மார்க்கெட்டுக்கு இதுவரை கிடைத்த மிக பாசிட்டிவான சிக்னல்கள் ஆகும். குளோபல் மேக்ரோஸ். US மார்க்கெட் மிக்சட், crude oil slight rise, China demand uncertainty, dollar index stable. Micro level India, FII flows mixed, DII support continues, auto sales improving, realty booking strong, bank credit growth healthy. Micro Qs அனைத்தும் தற்போது இந்தியா growth ஸ்டோரிக்கு மிகவும் ஹெல்ப்பாக உள்ளன. இன்று செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தால் வலுவான துறைகள். டாப் பாசிட்டிவ் செக்டர்ஸ்: 1. பேங்கிங் ஆர்பிஐ ரேட் கட். 2. NBFCs borrowing cost குறைவு. 3. ரியல் எஸ்டேட் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்டிவ். 4. ஆட்டோமொபைல் டிமாண்ட் ரிவைவல். 5. கேபிட்டல் குட்ஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் சப்போர்ட். வளவீன துறைகள்: 1. ஐடி US மார்க்கெட் அன்சர்டைனிட்டிஸ். 2. ஃபார்மா டிஃபென்சிவ் செல்லிங். 3. FMCG ஃபண்ட்ஸ் ஷிஃப்ட் டு ஹை பீட்டா. 4. டெலிகாம் பிரஷர்ஸ். 5. மெட்டல்ஸ் குளோபல் டிமாண்ட் பிரஷர். மண்டே சந்தையில் கவனிக்க வேண்டியவை: 1. FII ஃப்ளோ பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா? 2.
ஆர்பிஐ ரேட் கட் இம்பாக்ட் டே 2 ரியாக்ஷன் பார்க்க வேண்டும். 3. க்ரூட் ஆயில் பிரைஸ் எப்படி போகிறது என்று பார்க்க வேண்டும். 4. யுஎஸ் மார்க்கெட் ஓவர் நைட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் என பார்க்க வேண்டும். ஆல் ஐஸ் ஆன் யுஎஸ் டேட்டா, ஏனென்றால் அதை வைத்துதான் ஃபெட் டிசிஷன் இருக்கும், சோ அதை உன்னிப்பாக கவனிக்கல் வேண்டும். 5. பேங்க் என்பிஎஃப்சி மொமெண்டம் தொடருமா? 5ஆம் தேதி டிசம்பர் 2025 சந்தை ஆர்பிஐ வட்டி குறைப்பு தீர்ப்பின் ஊக்கத்துடன் இந்திய பங்குச் சந்தை முழுவதும் பச்சை நிறத்தில் முடிந்தது. வங்கி, என்பிஎஃப்சி, ஆட்டோ அண்ட் ரியல்டி துறைகள் வேகத்தை தாங்கின. நன்றி. மண்டே சந்தை எப்படி வரும் என பார்க்கலாம். நாளை வீக்லி ரிப்போர்ட் தர ஆவலாக உள்ளேன். இதுவரை இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் செய்யவும். ஷைனிங் ஆஃப் தியாகா.